அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம இலந்த வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம குழந்தை பருவத்துக்கே நம்மளை கூட்டிகிட்டு போகிற இந்த இலந்த பழத்தை வச்சு அந்த இலந்த வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: இலந்த பழம், புளி 100 கிராம், மிளகாய் வரமிளகாய் தேவைக்கேற்ப, அப்புறம் நாட்டு சக்கரை ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க, உப்பு தேவைக்கேற்ப, அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் வந்து எடுத்துக்கோங்க. இந்த இலந்த பழத்தை வந்து ஃபஸ்ட்டு நல்லா கழுவிட்டு அப்படியே உணர வச்சுருங்க. ஈரப்பதமே இருக்கக்கூடாது. இதில் முந்தித்த நாள் கழுவிட்டு அடுத்த நாள் வரைக்கும் வச்சுருந்து இடித்தாலும் பரவாயில்ல. இப்போ இதை வந்து நம்ம மிக்சியிலேயே வந்து இலந்த வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து நமக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்தா காய்ச்சல் வந்துடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லைங்க. இந்த பழம் வந்து இந்த குளிர்காலத்தில் தான் நிறைய கிடைக்கும். மறக்காமல் இதை வாங்கி சாப்பிடுங்க, குழந்தைங்களுக்கு கொடுங்க. ரொம்ப நல்லது. விட்டமின்ஸ், கால்சியம்லாம் இதில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அயனும் அதிகமாக இருக்குது. இதை வந்து கண்டிப்பாக கொடுங்க. தூக்கம் வந்து வரல அப்படின்னு சொல்கிறவங்களாம் இந்த பழத்தை வந்து சாப்பிட்டிங்கன்னா தூக்கம் நல்லா வரும். அதே மாதிரி மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து நல்ல தீர்வு கொடுக்கும். நீங்கள் இதை வந்து மறக்காமல் இந்த குளிர்காலத்தில் கிடச்சிதுன்னா, இது இப்போ தாங்க சீசன், கரெக்டாக வாங்கிடுங்க. குழந்தைங்களுக்கும் நல்லா கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியானது இது. சரி வாங்க இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு பழத்தை மட்டும் தனியாக அடித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் நேரம் அப்படியே மிக்சியை விட்டு விட்டு அடிங்க. ரொம்ப அடிச்சிங்கன்னா வந்துட்டு இந்த விதையெல்லாம் அரைப்படாது. சிலர் வந்து இந்த விதையெல்லாம் எடுத்துடுவாங்க. விதையோடு சேர்த்து சாப்பிட்டா தான் நமக்கு வந்து டேஸ்ட் நல்லா கிடைக்கும். இப்போ தாங்க மிக்சியில் அரைக்கிறோம். இது தாங்க உரல். இதில் வந்து இலந்த பழத்தை போட்டு இடிப்பாங்க முதல்லாம். நம்ம ஆனால் இப்போ சிட்டியில் இருக்கிறனால இது எங்கேயுமே பார்க்க முடியாது. அதனால் நான் மிக்சியிலே செய்து காட்டுறேன். இந்த உரலில் அடித்து செய்யும்போது இன்னுமே டேஸ்ட் கூட வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தால் போதும். ரொம்ப வந்து நைஸாக அரைக்கிறது வேணாம். இந்த மாதிரி விதை இருக்கணும். விதை இருந்தால் தான் நம்ம சாப்பிடும்போது அந்த விதை வாய்க்கு வரையில் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மிளகாய், புளி, சர்க்கரை இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதை மிக்ஸி ஜாரை கழுவ வேணாம். அதுலேயே வந்துட்டு நம்ம வரமிளகாய், புளி எல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவிட்டிங்கன்னா அது ஈரப்பதம் வந்துடும். ஏன்னா இது வந்து நம்ம ரொம்ப நாள் வந்து வச்சு சாப்பிட போகிறோம். தண்ணி இருந்துச்சுன்னா சீக்கிரமே கெட்டு போயிடும் நமக்கு இலந்த வடை. புளி சேர்த்துக்குங்க, உப்பு சேர்த்துக்குங்க, அப்புறம் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரையை விட இன்னும் கருப்பட்டி போட்டால் இன்னுமே டேஸ்ட் கூட வரும். இந்த ரெண்டுமே இல்லாதவங்க சர்க்கரையை சேர்த்துக்கலாம், வெள்ளை சர்க்கரையை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்குங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. அப்போ தான் வாசம் நல்லா கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு அரைச்சா போதும். ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்க தேவையில்லை. சர்க்கரை வந்து நம்ம எடுத்து எல்லா நாட்டு சர்க்கரையும் இது கூட சேர்த்துக்குங்க. வேணா கொஞ்சமாக வெள்ளை சர்க்கரையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஸ்வீட்டும் அந்த புளிப்பும் இருந்தால் தான் நமக்கு வந்து இலந்த வடை நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ அந்த மிளகா பேஸ்ட் அரைச்சோம் இல்லையா, அதை வந்து நம்ம அந்த இலந்த பழம் அடித்ததோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி அதை நல்லா அந்த பழத்தோடு சேர்ந்து கலந்து விடணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நல்லா அந்த எல்லாமே கலந்து விட்டுட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி லேசாக வடை மாதிரி தட்டி தட்டி வெயிலில் வச்சு எடுக்கணும். பாருங்கள், கையில் எடுத்து இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ஷேப்பில் வந்து தட்டிட்டு அதை அப்படியே அந்த தட்டத்தில் வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்னதாக தட்டி வெயிலில் காய வச்சுருங்க. ஒரு 2 நாள் காயிட்டும். நல்லா காஞ்சிடணும். அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். இதை வந்து உங்கள் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தோடனே நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இந்த இலந்த பழத்தை தனித்தனியாக அடித்து எடுத்தோம் இல்லையா, மிளகா தனியாக, நீங்கள் ஒட்டுக்காக சேர்த்து அரைக்கிறதுனால அரைச்சிக்கலாம். பாருங்கள், 2 நாளாக நான் வெயிலில் வச்சு காய வச்சு எடுத்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா நமக்கு காஞ்சிடணும். அப்போ தான் வந்து அது கெட்டு போகாமல் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள். இதை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த குளிர்காலத்தில் கிடைக்கும். இதை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சுவையாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் வீடியோவை. மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.